ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி போடுற வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ஸோ நிறைய பேர் ஒரு சில போஸ்டிங் எங்களுக்கு எப்போ வரும் கேட்குறாங்க. ஸோ நானும் மெயில் அனுப்பிச்சு பார்த்துட்டேன். ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட் எப்போ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி போடுதோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னைக்கு போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக லெட்ரோ, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக லெட்ரு வீட்டுக்கு வந்துடும், சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆவின், சரியா? ஆவினில் 2 டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க, கன்னியாகுமரி, மதுரை. இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் உள்ள நோட்டிஃபிகேஷன் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியாக தான் சொல்கிறேன். ஸோ 2ஐயும் ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க, சரியா? ஃபஸ்ட்டு நம்ம எந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி போட்டிருக்காங்க, சரியா? எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வேக்கன்சி போட்டிருக்காங்க. 11 வேக்கன்சி எதுலன்னா, டிரைவருக்கு 1 போஸ்ட்டு, டெக்னீஷியனுக்கு 1, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு 9, சரியா? டிரைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, சரியா, 8th முடிச்சிருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் இருக்கணும், சரியா? 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு இந்த போஸ்ட்டு எலிஜிபிள், சரியா? டெக்னீஷியனுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது அது ஈக்குவலண்ட் ஏதாவது குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஐடியில் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனர், சரியா? ஏசி சர்வீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஆர் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், சரியா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஐடிஎஸ் சர்டிஃபிகேட் ஏர் கண்டிஷனரில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், சரியா? ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கும், டிரைவருக்கும் டெக்னீஷியனுக்கும் 19,500 to 62,000, சரியா? பேசிக் பே 19 பே ஸ்கேலு 19,500 பேசிக் பே ப்ளஸ் அதர் அலவன்ஸு. சீனியர் ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ ஏதாவது ட்ரேடில் முடிச்சிருக்கணும், சரியா? முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதுக்கு பேசிக் பே 15,700, சரியா? இந்த 2க்கும் இந்த 3க்குள்ள பேசிக் பேயும் பார்த்தாச்சு. எத்தனை குவாலிஃபிகேஷன், என்ன வேக்கன்சின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்னென்ன கம்யூனிட்டியில் வேக்கன்சி போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு ஒரு வேக்கன்சிக்கு ஜென்ரல் 10 பீரியாரிட்டி, சரியா? ஜென்ரலில் பீரியாரிட்டி, டிசபிள்டோ, எக்ஸ் சர்வீஸ் மேனோ, ஐ திங்க் வேறு ஏதாவது பீரியாரிட்டி. ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு நிலம் கொடுத்தவங்க அவங்க வருவாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் வருவாங்க, அதுக்கடுத்து டிசபிள்டு வருவாங்க. அந்த மாதிரி பீரியாரிட்டி உள்ளவங்க இதுக்கு எலிஜிபிள், சரியா? டெக்னீஷியனுக்கு ஜென்ரல் டு நான் பீரியாரிட்டி. ஸோ ஜென்ரல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம், பீரியாரிட்டி தேவை கிடையாது. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் 9 போஸ்ட் இருக்குல்ல, அந்த 9 போஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் எல்லா கம்யூனிட்டிலையும் எல்லா கேட்டகரியிலையும் ஒவ்வொரு போஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஏல ஒரு போஸ்ட் இருக்குது, உமன் டிடபிள்யூ. ஜென்ரல் 10 நான் பீரியாரிட்டியில் இருக்குது. பிசி அதர் தன் முஸ்லிம்ஸ் நான் பீரியாரிட்டியில் இருக்குது. ஜென்ரல் 10 நான் பீரியாரிட்டி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் நான் பீரியாரிட்டி உமன் டிடபிள்யூ, எம்பிசியில் நான் பீரியாரிட்டி, பிசி அதர் தன் முஸ்லிம்ஸில் நான் பீரியாரிட்டி, பிசி முஸ்லிம்ஸில் பீரியாரிட்டி, எஸ்சியில் நான் பீரியாரிட்டி. ஸோ மொத்தம் 9 போஸ்ட்டு. என்னென்ன போஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு ஓசிக்கு 30, எம்பிசிக்கு 32, எஸ்சிக்கு 35, டெக்னீஷியனுக்கு அதே மாதிரி தான், சீனியர் ஃபேக்ட்ரிக்கும் அதே மாதிரி தான், சரியா? ரிலாக்ஸேஷன் 10 வருஷம் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி ப்ளஸ் அதர் பீரியாரிட்டிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், சரியா? அடுத்து நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் செப்பரேட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், தனித்தனி போஸ்ட். அதாவது சில பேர் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம், டிரைவருக்கு ட்ரை பண்ணலாம், டெக்னீஷியனுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ மூணு போஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும் 3 இதுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும். இதோட பேமெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஃபீ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 250 ரூபா ஓசி, எம்பிசி, பிசி, சரியா? எஸ்சி எஸ்டிக்கு 100 ரூபா, சரியா? நான் ரீஃபண்டபிள், சரியா? இது டீமன் டிராஃப்டில் தான் நீங்கள் அனுப்பணும். டீமன் டிராஃப்ட் என்ன பேரில் இருக்குன்னா, ஜென்ரல் மேனேஜர், தி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன், நாகர்கோயில் 3, பேயபிள் அட் நாகர்கோயில் 3.
இந்த அட்ரஸ்க்கு மறுபடியும் சொல்ல ஜென்ரல் மேனேஜர் தி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் நாகர்கோயில் 3 அட் பேயபிள் அட் நாகர்கோயில் 3 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் டிடி எடுக்கணும். சரியா? வேறு ஆன்லைன் மோடோ ஆஃப்லைன் மோடோ எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு 8th ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும். சரியா? டிரைவருக்கு 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்து போதும். டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது செலெக்ஷன் மோடில் எடுப்பாங்க. டெக்னீஷியனுக்கு வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 90, ஓரல் டெஸ்ட்டும் 10 மார்க்கும். சரியா? அந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. 10க்கு 30 மார்க்கு, ப்ரிஸ்கிரிப்டிவ் குவாலிஃபிகேஷனுக்கு 50, என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதில் 50, வேறு ஹையராக ஏதாவது குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 10, ஓரல் டெஸ்ட்டில் 10 மார்க்கு. சரியா? சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் ஓரல் டெஸ்ட்டும். சரியா? ரிட்டன் டெஸ்ட்டும் ஓரல் டெஸ்ட்டும். இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ். அடுத்து வந்து என்வலப் நீங்கள் அனுப்பும் போதும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் அனுப்பணும். சரியா? ஃபார் த போஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்கு என்ன அட்ரஸ், இந்த அட்ரஸு இந்த மாதிரி என்வலப்பில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? கவரில் இருக்கணும். இது வந்து அதர் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஸோ ஜெராக்ஸ் காப்பி கரெக்டாக எல்லாம் அட்டாச் பண்ணி எல்லாம் நீட்டாக கரெக்டாக மெட்ரோ அட்ரஸ் மென்ஷன் பண்ணி இதை அனுப்பணும். குவாலிஃபிகேஷன் தமிழ் கண்டிப்பாக இருக்கும். தமிழ் இல்லாதவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி நேரத்தில் தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒவ்வொரு கம்யூனிட்டி படி யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பீரியாடிக் சர்டிஃபிகேட்டும் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி டீட்டெயில்ஸு போட்டிருக்காங்க. அடுத்து கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட்டு கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தால் அந்த அட்ரஸ்க்கு ஜென்ரல் மேனேஜர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், கேபி ரோட், நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸாக போய் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் கேட்டுக்கலாம். ஸோ மற்றபடி ரிட்டன் டெஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து லெட்ரு வந்துடும். என்னைக்கு ஹால் டிக்கெட், ரோல் நம்பர் எல்லாம் போட்டு என்னைக்கு எக்ஸாம், எங்கே எக்ஸாம், என்ன டைமில் எக்ஸாம் சொல்லிவிட்டு நீட்டாக உங்களுக்கு லெட்ரு வந்துடும். சரியா? ஓரல் டெஸ்ட் வந்து இஃப் மெனி கேண்டிடேட்ஸ் ஸ்கோர் டாப் மார்க் த ரிட்டன் டெஸ்ட் ஒன்லி த டாப் 10 ரேங்க்டு கேண்டிடேட் தான் கால்டு பை ஓரல் டெஸ்ட். ஸோ மார்க் ஒரே மாதிரி நிறைய பேர் எடுத்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் 10ல் தான் அவங்க எடுப்பாங்க. சரியா? இது டிஸ்குவாலிஃபையிங் ஆஸ் பர் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி தான். தப்பான அப்ளிகேஷன் அனுப்பிச்சாலோ இல்லை என்ன சொல்லலாம் யார் மூலியமாக மூவ் பண்ணாலோ இல்லைனா ஏதாவது ஒரு சம்திங் என்ன ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ். சரியா? என்னென்ன பிரச்சனை இருக்குதோ சரியா அந்த ரிலேட்டடாக ஏதாவது ரோல் நம்பர் தப்பாதுனாலோ சரியா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? மொபைல் ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. மினிமம் மார்க் வந்து 40% கீழே இருந்தால் அதை அவங்கள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? நம்பர் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகிறதும் ஆஸ் பர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ். சரியா? இதுதான் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்கள் மேக்ஸிமம் வேறு இருந்தால் நீங்கள் படித்து பார்க்கலாம். இல்லைனா ஆஸ் பர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் முன்னாடியே நான் ஆவின் டிஸ்ட்ரிக்ட் நிறைய போட்டிருப்பேன், அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு வந்து டிஏ கிடையாது. சரியா? ஒரு வருஷம் வந்து ப்ரொபோஷன் பீரியடு அந்த மாதிரி. சரியா? ஸோ ஸ்க்ரைப் இருக்கிறவங்க அவங்க அப்ளை பண்ணணும். சரி, பிளைண்டு அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு ஸ்க்ரைப் தேவைன்னா அவங்க கரெக்டாக பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும். சரியா? டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, தமிழ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, விடோ சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்வீஸ்மெண்ட் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும். சரியா? இதுதான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட மாடல். சரியா? இந்த மாடலை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை ஃபில்அப் பண்ணி சீல் வச்சு சைன் வச்சு நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும். சரியா? இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டாப்பில் போனீங்கன்னா முதல் பக்கத்தில் போனீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த செல்ஃப் அட்டஸ்ட் எல்லா ஜெராக்ஸ் காப்பியும், டிமாண்ட் டிராஃப்ட்டு, என்வலப்பு, ஹால் டிக்கெட் காப்பி இதெல்லாம் வச்சு நீட்டாக அட்டாச் பண்ணி சைன் போட்டு அனுப்பிச்சிடுங்க. ஹால் டிக்கெட் இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. இதில் உங்கள் போஸ்ட் நேமை செலக்ட் பண்ணுங்க. சரியா? ரோல் நம்பர் நீங்கள் அசைன் பண்ணக்கூடாது, மேனேஜ்மெண்ட் அசைன் பண்ணுவாங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட்டு அதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது, உங்கள் கையெழுத்து போட்டு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. சரியா? இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபில்லப் பண்ணுறது என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபில்லப் பண்ணி
அந்த இதோட இது வந்து அது வந்து ஆஃபீஸ் காப்பி, இது வந்து கேண்டிடேட் காப்பி, அந்த மாதிரி சரியா 2 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அனுப்பிச்சிடணும் சரியா. அந்த அட்ரஸுக்கு மறக்காமல் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் அனுப்பிச்சிடணும் சரியா. அந்த கீழே என்வலப் உங்களுக்கு காட்டியிருப்பேன், அந்த என்வலப் மாடலில் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் சரியா. இந்த என்வலப் மாடலில் கரெக்டாக த ஜென்ரல் மேனேஜர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் கேபி ரோட் நாகர்கோவில் இந்த அட்ரஸுக்கு மறக்காமல் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தான் அனுப்புங்க சரியா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் போய் நின்றுட்டுருக்க வேண்டாம் சரியா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்க சரியா. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 11 போஸ்ட்னாலும் அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கனால அவங்க போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் கான்டாக்ட் கிடைச்சாலும் ஃபோன் கான்டாக்டில் போய் விசாரிங்க சரியா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க சரியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. மறக்காமல் எந்த ஒரு இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக ஃபில்லப் பண்ணுங்கள் சரியா. ஃபுல்லப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க சரியா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் சரியா. ஸோ எந்த ஒரு இது இல்லாமல் பார்த்து பக்காவாக ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிருங்க சரியா. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் உங்களுக்கு கண்டிப்பாக லெட்ரு வரும் சரியா. அப்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா மதுரை சரியா. மதுரையில் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான், வேக்கன்சி மட்டும் மாறுது. அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 2, எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து 8 சரியா. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் கிராஜுவேட் இருக்கணும், ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இருக்கணும் சரியா. அதாவது மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 10 வருஷம் சர்வீசஸ் இன் எம்பிசிஎஸ்ல இருக்கணும். 5 வருஷம் சுட் ஹவ் ரிமைனிங் சர்வீஸ் ஆஃப் மினிமம் 5 வருஷம் இருக்கணும் சரியா. இது வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து கிராஜுவேட் இருக்கணும், கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இருக்கணும், 10 வருஷம் சர்வீஸ் வந்து எம்பிசிஎஸ்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th 12th இருந்துச்சுன்னா 15 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரியா. மினிமம் 5 வருஷம் சர்வீஸில் இருக்கணும் சரியா. அதாவது பிஏ கோஆபரேட்டிவ், பிகாம் கோஆபரேட்டிவ் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸம்ப்டட். ஸோ மதுரையில் இந்த வேகன்சி போட்டிருக்காங்க, கன்னியாகுமரியில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸு வேகன்சி போட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸு. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 20 மார்க். யார்? எம்பிசிஎஸ் ஒன்லி சரியா. எம்பிசிஎஸ் ஒன்லி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க மட்டும் சரியா. எம்பிசிஎஸில் அவங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ரிட்டன் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ரிட்டன் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட்டு சரியா. எக்ஸ்டென்ஷனும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். அங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் கொடுத்தனோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும், மாற்றங்கள் கிடையாது சரியா. ஸோ மேலே அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிக்கலாம் சரியா. இதுதான் இது வந்து அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இது அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இளநிலை செயலாளர், விரிவாக்க அலுவலர், இதோட லாஸ்ட் டேட், அதாவது கன்னியாகுமரிக்கு லாஸ்ட் டேட்டு வந்து 3/3 சரியா. கன்னியாகுமரிக்கு லாஸ்ட் டேட்டு 3/3, மதுரைக்கு லாஸ்ட் டேட்டு வந்து 3/3, ரெண்டுக்குமே 3/3 தான் சரியா. 3/3/2021. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் ஆவினோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த கேரியர் இருக்குது, இந்த கேரியர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்குது, மதுரையும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்ளிகேஷனோட. இதை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக, அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் உள்ள நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும் சரியா. ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள் சரியா. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சேலரி தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் மூலியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.